நல்ல கால விளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த 4வது வாரம், இந்த 22ஆம் நாளில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியார்கள் கூடி வரவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், கர்த்தர் அடியாளுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே நிரப்பும்படி நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் மறுபடிதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுப்பாவுடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் கொண்டு வாரும். கால நிலைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்த தேவன், இந்த ஆராதனை முடியும் மட்டும் தேவனுடைய மகிமையும் மட்டுமல்ல, கால நிலைகளையும் கர்த்தர்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். நல்ல பாடலை தாரும் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆளும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி உங்களோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசன் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசன் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே, நான் சுகமானே
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் ஆண்டவரே நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, ஆமென் ஆமென், எப்போது சொல்லுங்க எல்லாரும், எப்போது எனக்கு வெற்றி. கிறிஸ்துவுக்குள் ஆமென், எப்போதும் வெற்றி. மேகங்கள் நடுவினிலே, மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் சிஸ்டர் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க படிச்ச வசனம் பரவாயில்ல, ஓகே, தோத்திரம். ஜெபத்தை குறித்து தான். 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் இந்த பூமியில செய்ய வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். இயேசு இந்த பூமியில வந்து அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஞானஸ்நானம் பெற்று பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயித்து அவர் தமது ஊழிய பாதையில அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தமக்காக தம்மோடு கூட ஊழியம் செய்வதற்கு 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். இந்த 12 சீடர்களும் 12 வித்தியாசமான குடும்ப சூழ்நிலைகள் உள்ளவர்கள், வித்தியாசமான தொழில்களை செய்கிறவர்கள், பெரிய படிப்பு ஒன்று படித்தவர்கள் அல்ல. இருப்பினும் ஆண்டவர் அவர்களை அவருடைய சித்தத்தின்படி தமக்காக தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுத்தது ஜெபம். ஜெபம், நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை இயேசுவினிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே,
நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, நாங்கள் படிக்காதவர்கள், நாங்கள் எங்களில் பல வருடங்களாக கடலிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பலர் அரசாங்க வேலையில சிலர் செய்து கொண்டிருந்தோம், இருந்தாலும் எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அருமையான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பான் என்றால் அவன் இந்த ஜெபத்தை கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும், படித்து இருப்பான். படிக்காமல் தெரியாமல் வாழ்கிறவர் கிறிஸ்தவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஜெபம் இந்த கிறிஸ்தவ ஜெபம். இந்த ஜெபம் எல்லா இடங்களிலும், எல்லா கிறிஸ்தவ ஆராதனைகளிலும், ஆலயங்களிலும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பது வழக்கம். சோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஜெபம் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபம் தான் என்ன சொல்லுகிறது? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், நீ எப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்றார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், முதல்ல நீ அப்பா கிட்ட கூப்பிடு, அப்பாவை பார்த்து சொல்லு, அப்பா அப்படின்னு கூப்பிடு. அப்படி நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. சோத்திரம். உம்முடைய ராஜ்யம், அடுத்து மூணாவது சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? வரணும், இந்த பூமிக்கு வரணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்பதுதான் இந்த ஜெபம். எல்லா மக்களும் சொல்லுகிற ஒரு ஜெபம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா அப்படின்னா நம்ம இந்த ஜெபத்தை சொல்வதில்லையே, ஏன்? இந்த ஜெபத்தை ஆவிக்குரிய சபைகளிலே, சில சபைகளிலே சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறார்கள். நான் நாமக்கல் பட்டணத்தில் இருக்கிற நம்முடைய சபைக்கு போனபோது இந்த ஜெபத்தை அங்கே ஏறெடுத்தார்கள். ஏன் இங்கே இந்த ஜெபங்கள் சில இடங்களில் சொல்லப்படாமல் இருப்பதற்கான காரணம், இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தில் நாம் சில காரியத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை, அதாவது செய்யல. அதனால இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவதினால், நாம் செய்யாத ஒன்றை நாம் சொல்லுவதினால் இருப்பதை விட சொல்லாமலே இருப்பது நலம் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன? ரெண்டு காரியம் இதில் முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆகாரத்துக்கு நம்ம யார்கிட்ட கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே, இயேசுவே எனக்கு இந்த நாளுக்குரிய 3 வேளைக்குரிய ஆகாரத்தை நீர் எனக்கு தாரும். அது காலை ஆகாரம் என்னவா இருந்தாலும் சரி, மத்திய ஆகாரமா என்னவா இருந்தாலும் சரி, இரவு ஆகாரம் என்னவா இருந்தாலும் சரி, இந்த 3 வேளை ஆகாரத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில் அனுதினமும் கேட்கணும். நான் ஆண்டவர் அதான் சொன்னார், சீசர்களுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும், ஆகாரம் வேணும், புசிக்க ஆகாரம் வேணும், அதை எங்களுக்கு நீர் தாரும். இந்த ஜெபம் செய்யணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, காலை எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு, நம்ம எல்லாமே வாங்கி என்ன பண்ணி இருக்கிறோம்? ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம இந்த ஜெபத்தை செய்யறதுனால என்ன பலன்? அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை. நான் கேள்வி கேட்கிறேன், கடன் கொடுத்தவங்க திருப்பி தரலன்னா நம்ம மன்னிக்கிறோமா? எத்தனை பேருக்கு கடனை கொடுத்துட்டு நீங்க மன்னிச்சிருக்கீங்க? எங்க கடனை மட்டும் மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம், ஜெபம் பண்றோம்ல. ஆண்டவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஜெபத்தினுடைய ஒரே ஒரு காரியம், பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அது பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் என்னென்ன நடக்கிறது, பரலோகத்தில் என்ன செய்கிறார்கள்,
பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நான் இந்த உலகத்திற்கு வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்து போவேன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறார். சோ இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த பூலோகத்தில் நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்ப பரலோகத்தில் என்ன நடக்கு, பூலோகத்தில் என்ன நடக்கு? பரலோகத்தில் நடக்கிறவைகள் இந்த பூலோகமாகிய இந்த சபையில இயேசுவின் சரீரமாகிய சபையில இது நடக்குதா? இதைத்தான் இன்றைக்கு காலையில நீங்களும் நானும் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறதான ஒரு சத்தியம். பரலோகத்தில் இவைகள் எல்லாம் நடக்கும் போது பூலோகத்தில் இவைகள் நடக்கணும். அப்படிதான் இயேசு சொல்கிறார். பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அது பூலோகத்திலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆனால் பரலோகத்தில் செய்கிற காரியம் இன்றைக்கு பூமியில நீங்களும் நானும் செய்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பரலோகத்தில் செய்யப்படுகிற சில முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே செய்கிறவர்களா இருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் என்ன பரலோகத்தில் நடக்கிறது, நாம் பூமியிலே என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 8ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவதாக, அந்த 4 ஜீவன்களிலும் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டு இருந்தன. பரலோகத்தில் என்ன நடக்கு? பரலோகத்தில் வேதம் சொல்லுகிறது 4 ஜீவன், தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் செட்டைகளை விரித்துக் கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? இரவும் பகலும் எப்போதும் சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அம்மா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தேவன். பரலோகத்தில் பரலோகத்தில் தேவ தூதர்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற கர்த்தர். நம்ம ஆண்டவர் இந்த பூமியில இருந்தார், இப்ப இருக்கிறார். ஆமென். அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல், ரெஸ்ட் இல்லாம, அப்படித்தானே, ரெஸ்ட் இல்லாம அவரை என்ன செஞ்சாங்க? துதித்து கொண்டே இருந்தார்கள். இது பரலோகத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு பூலோகத்தில் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதான நீங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதான நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் நம்ம தான் சொல்லணும். பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் தேவதூதர்கள் இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுகிறவர்கள் எவைகளோ அவைகள் பூமியிலும். அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்ன செய்கிறார்கள்? துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஓயாமல் இரவும் பகலும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்.
ஆனால் பூமியிலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்கிறது? யோசிச்சு பாருங்க. நாம் இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிறோமா? இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிறோமா? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் என்று நம்முடைய வாயிலே உச்சரிக்கிறோமா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுவது எவதோ அது பூமியிலேயே என்ன செய்யணும்? அப்படின்னா பரலோகம் இதை செய்து கொண்டிருக்கும் போது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிறதான ஆசையோடு பரலோகத்திற்கு செல்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியதான நாம் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொன்னால் அநேகருடைய வாயில ஸ்தோத்திரம் வருவதில்லை. ஆனால் இரவும் பகலும் இடைவிடாமல், அங்க கேப்பே கிடையாது, கேப் என்பதே இல்லை பரலோகத்தில். இடைவிடாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களா? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில இருக்கிற சபையாகிய நாமும் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? ரெஸ்ட் இருக்கக்கூடாது. துதிக்கணும், கண்டினியூவா ஆண்டவரை துதிக்கணும். அவர் வல்லவர் என்று சொல்லணும், நல்லவர் என்று சொல்லணும், இருந்தவர் என்று சொல்லணும், இருக்கிறவர் என்று சொல்லணும், வரப்போகிறவர் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் டிவி இருக்கு பாத்தீங்களா? டிவியை இப்பெல்லாம் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. இந்த சால்வேஷன் டிவி என்னைக்கு நின்றுச்சோ அன்னைக்கே எல்லாருமே மற்ற டிவியெல்லாம் பார்க்கறத விட்டுட்டாங்க. அந்த ஆசீர்வாத டிவியில இந்த வார்த்தை 7 முறை சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எங்க ஜெஃபின் சின்ன பையனா இருக்கும்போது இந்த இந்த வார்த்தை டிவியில வந்த உடனே கட்டில் மேல எந்திரிச்சு நின்றுவான். நீங்க அவன் மட்டும் இல்லை, நிறைய சிறு பிள்ளைகள் வாயில இந்த வார்த்தை கிரியை செஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நிறைய சிறு பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டா தூங்குற பிள்ளை, படுத்திருக்கிற பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துருக்கு. நீங்க எல்லாம் எப்படி எனக்கு தெரியல. நிறைய அப்பா அம்மா மாதிரி சொல்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். எத்தனை நாள் நம்முடைய வாயில இந்த வார்த்தை வருது? ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம வாயில இந்த வார்த்தை வருதா? வருதான்னு பாருங்க. சோத்திரன்னு வரும், ஆனா பரிசுத்தர் என்கிற வார்த்தை வருதா? ஆனா வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துல ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இடைவிடாமல் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தாங்க? தொழுது கொண்டிருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாமும் இந்த பூமியில என்ன செய்யணும்? எப்படி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சத்தம் போதாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இது நம்ம வாயிலிருந்து வரணும். இது வந்தா பரலோகத்துல போனாலும் இந்த வார்த்தை தான் வரும். ஆமென். பரலோகத்துக்கு போனா வேற வார்த்தை வராது. சபையில இருக்கும்போது நாம் ஸ்தோத்திரம் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், அவர் பரிசுத்தர் என்கிறோம். இது எங்க போனாலும் நம்முடைய வாயில இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை நீங்கள் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க கேருபீன்களும் சேராபீன்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? பரிசுத்தர். ஓயாமல். அங்கேயும் ஓயாமல். அங்க ஓயாமன்ற வார்த்தை வருது. ஓயாமல் சொன்னா கேப் இல்ல. அப்ப நம்ம இந்த பூமியில ஓயாம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, சில ஆட்கள் பேச ஆரம்பிச்சா என்ன செய்ய மாட்டான்? நான் ஸ்டாப், நான் ஸ்டாப், நிக்காது. அப்படி பேச்ச கொடுத்துட்டு நம்ம வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அது உலகத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நீ ஒரு நான் ஸ்டாப்பா மாறணும்னா உன் வாயில என்ன வரணும்? பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தர்னு வரணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு வேதம்.
கேருபீன்களும் சேராபீன்களும். அந்த வசனத்தை வாசிங்க, 1 முதல் 4 வரை படிங்க. ஏசாயா 1 முதல் சேராபீன்களும். உசியா ராஜா நிறைந்திருந்தது. நின்றார்கள் நின்றார்கள் இருந்தன. நல்லா பாருங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து. அங்க பரலோகத்துல இருந்தவங்க செட்டைகளை, அதாவது கண்ணை மூடிட்டான், காய மூடிட்டான். ஏன்னா அவரை பார்க்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. இப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஐயா, பூமி எல்லாம், பூமி எங்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பூமி என்று சொன்னால் சபையும் அதுல அடங்கும். ஆமென். அப்ப இந்த சபையில என்ன மூடி இருக்கணும்? தேவ மகிமை மூடி இருக்கணும். அப்போ தேவ மகிமை மூடி இருக்கணும்னு சொன்னா என்ன இருக்கணும்? இங்க துதி ஸ்தோத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. தூதர்கள் தேவனை ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று துதிக்க 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 உன் வீடு முழுவதும் தேவ மகிமையினால் நிரப்பப்படும். இன்னைக்கு தேவ மகிமை உன் வீட்டுக்குள் வரணும்னா நீ வேற ஒன்னும் சொல்லாத. இயேசுவே நீர் பரிசுத்தர், ராஜாவே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்கிற வார்த்தையை போகும்போதும் வரும்போதும் இருக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரத்திலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல உன்னை தேவ மகிமை மூடும், உன் குடும்பத்தை தேவ மகிமை மூடும், நீ வேலை பார்க்கிற இடத்துல தேவ மகிமை மூடும், தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கும். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துல இது நடக்கு, பூமியில இது நடக்கா? இல்லையானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய கருத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, என் வீடும் ஒரு குட்டி பரலோகமா மாறணும். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஒரு குட்டி பரலோகம். இன்னைக்கு ஒரு குட்டி பரலோகமா நம்ம வீடு மாறணும்னா முதல்ல நம்ம வீட்டுல துதி இருந்தா போதும். நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உன் வீட்டுல ஸ்தோத்திரம் இருக்கணுமா? உங்க வீட்டுல துதி இருக்கணுமா? பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு 100 வாட்டினாலும் சொல்லு, போகும்போது சொல்லு. காசு கொடுக்க வேண்டாம், இலவசம். ஆமென், அல்லேலூயா. இலவசமா ஆண்டவர் தரார். நீ வாயை திறந்து சொன்னா போதும், உனக்குள்ள அந்த தெய்வீக வல்லமை வெளிப்படும். உன் வார்த்தையில தெய்வீக வல்லமை வெளிப்படும். உன் குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கும். தேவ பிரசன்னத்தினால, என்ன வேதம் சொல்லுகிறது? அவருடைய மகிமையினால் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்து இருக்கிறது. அப்படின்னு சொன்னா பூமியில, இந்த அந்தமான் தீவுல எங்கோ ஒரு பகுதியில், ஒரு பஸ்தியில வாழுகிறதான உன்னுடைய வீடு தேவ மகிமையினால் நிறைந்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் தேவனை துதிக்கிறவர்களா. இந்த தேவ தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது போல இந்த பூமியிலே நாமும் துதிக்கிறதை தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஆமென், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில என்ன செய்யணும். இதை நீங்க செய்ய கர்த்தர் உங்களை எதிர்பார்க்க. நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று பரலோகத்தில். நான் சொன்னேன், இந்த பூமியில இருக்கும்போது என் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ இதை செய்யுங்கன்னு சொன்னேன். நீங்களும் நானும் இந்த நாளில் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக அதே 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி ஸ்தோத்திரம். 3 காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3 காரியத்தை ஆவியானவர் யோவானுக்கு பத்மோ தீவில் வெளிப்படுத்தி காட்டுறார். அந்த 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். அவர்கள் திரளான சத்தம் எப்படி இருக்கும்?
அல்லேலூயா. அப்படியா இருக்கும்? அல்லேலூயா. எவ்வளவு கூட்டமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருந்து ஒரு அல்லேலூயா சொன்னா எப்படி கேட்கணும்? இந்த 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 மலையவே அதிரணும். ஆமே. இந்த மலையே என்ன செய்யணும்? ஆமா. ஏன்னா பரலோகத்துல முதல் போடுற கூட்டமே அல்லேலூயா தான். அப்ப இந்த பூமியில நீ இருக்கும்போது உன் வாயில என்ன வரணும்? என்ன வரணும்? ஆமேன் அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் என்றால் எப்படி ஆக்கடுவது? அப்படின்னா எப்படி? கேள்விக்கு பதில் அங்கே இருக்கிறது. திரளான ஜனங்கள் இடுகிற சத்தம், ஆரவார சத்தம். அப்போ வாழ்க்கையில ஆரவார சத்தம் இருக்கணும். அது என்ன சத்தமா இருக்கணும்? ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உனக்குள்ள பேசினா என்ன வரணும்? ஆமேன் அல்லேலூயா. எங்க இருந்து அல்லேலூயா என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குள்ள அந்த ஜீவ நதி, உனக்குள்ள அந்த ஜீவ ஊற்று உனக்குள்ள இருக்குமானால் அந்த சந்தோஷத்தின் ரகசியம் வெளிப்படுத்துவது எதுல தெரியுமா? ஆமேன் அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை பரலோகத்தில் உச்சரிக்கப்படுகிற வார்த்தை. ஆமேன் என்றால் அப்படி ஆக்கிடுவது, அல்லேலூயா என்பது தேவனை உயர்த்துவது. அப்போ இந்த பூமியில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சில வசனங்களை நீங்கள் வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா சில வசனம் முடியும் போது ஆமேன் என்று முடிக்கப்படும். ஆமேன் என்றால் அப்படியே அப்படியே ஆக்கிடுவது. அப்போ பரலோகத்துல தேவ தூதர்கள் தெய்வத்தை துதிக்கும் போது ஆரவார சத்தம் விட்டு கர்த்தரை துதிக்கிறாங்க. நீங்க நம்ம சத்தம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கேட்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குது. நீ இங்க பரலோக இங்க நல்ல சத்தம் ஆராதிச்சாதான் மேல போய் ஆராதிக்க முடியும். இல்லைன்னா நீ இங்க அமைதி ஆராதிச்சனா அங்க போய் உன் பக்கத்தில் நிற்கிற ஆராதிக்கிற அந்த அந்த ஆராதனை வீரனுடைய சத்தம், அவன் போடுற அல்லேலூயா சத்தம் உன்னை வெக்கப்பட வச்சிரும். ஆமென் சொல்லுங்க. அப்படிதானே? இப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், நல்லா படிக்கிற பிள்ளை நல்ல மார்க் வாங்கும். உன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் நல்ல மார்க் வாங்கியிருப்பான். ஆனா நீ கொஞ்சம் மார்க்கு கம்மியா வாங்கினோன்ன பேப்பர் கொண்டு வந்து டீச்சர் கொடுக்குறார், பேரை சொல்லி கூப்பிடுறார். ஐயையோ, என் பக்கத்துல தானே இவன் இருந்தான், ஆண்ட்ரூஸ் இருந்தான், அவன் 90 மார்க் வாங்கிட்டான். ஆனா ஆரோ நான் பக்கத்துல தானே இருந்தேன், 30 மார்க் தானே வாங்கினேன். அப்ப என்ன வரும்? என்ன வரும்? வெக்கமா இருக்குங்களா? என் கூட படிச்சான், என் பக்கத்துல இருந்தான், அவன் 90 மார்க் வாங்கிட்டான், நான் 30 மார்க் வாங்கிட்டேன்னு இருக்கும். அதே மாதிரி தான் மேல போகும்போது நீ இந்த பூமியில நீ கர்த்தரை நல்ல ஆராதிக்கல, அல்லேலூயா வார்த்தை உன் உள்ளத்துல வரல, ஆமேன் வரல அப்படின்னா நீ மேல போய் ஒன்றும் பண்ண முடியாது. மேல போறதுக்கு உனக்கு பாஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் வணக்கமாய் என்ன செய்யறாங்களா? வணக்கமாய் விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். சாஷ்டாங்கமாய் தேவனை என்ன செய்து கொண்டார்கள்? தொழுது கொண்டார்கள். கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கர்த்தரை தொழுது கொள்வது என்பது எத்தனை பெரிய பாக்கியம் உங்களுக்கு தெரியுமா? சிலர்லாம் தெய்வத்துக்கு முன்பாக போகும்போது சாஷ்டாங்கமா வீழ்ந்துறாங்க. அது எங்க கத்துக்கிட்டான் தெரியுமா? இங்கதான். நம்ம கிட்ட கத்துட்டு இன்னைக்கு அவன் செய்யறான். நம்ம சட்டை அழுக்காயிரும், பேண்ட் அழுக்காயிரும், சுடிதார் அழுக்காயிரும், ஜீன்ஸ் பேண்ட் அழுக்காயிரும். நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? குனிய மாட்டேங்கிறோம். அவன் போய் சாஷ்டாங்கமா விழுகிறான். சாஷ்டாங்கமாய் பெரிய படித்த மேதாவிகள், பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் போகும்போதெல்லாம் அவன் தொழுதுதான் போறான். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் சாஷ்டாங்கமாய் விழுவதில்லை. ஜோம் என்ற இடத்துல சிலர் நான் பார்த்திருக்கிறேன், நெடுஞ்சானாய் அப்படியே தலகுப்புற விழுந்து படந்து ஜோம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் எட்டிட்டு நம்ம இன்னைக்கு அந்த அந்த இன்னைக்கு இந்த சேர் போட்டதெல்லாம் தப்பா போச்சு தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் யாரும் வந்த உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது இல்லை, சேர்ல உட்கார்ந்துடுறோம் இல்லையா? சிலருக்கெல்லாம் முடியல, முடியாதவங்க எல்லாம் ஓகே கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்த உடனே எதுல முழங்கால நின்று சாஷ்டாங்கமா என்ன செய்வாங்க? விழுந்து. சிலர்லாம் அப்படியே தன் சரீரத்தை அப்படியே ஒடுக்கி ஜெபம் பண்ணுவாங்க.
ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் நீ போனா இது செய்யணும், இது செய்யணும். அப்ப நீ பூமியில இதுக்கு நீ என்ன வாங்கணும்? பிராக்டிஸ் பண்ணணும், முழங்கால நிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எதுல நிக்க கற்றுக்கொள்ளணும்? முழங்கால். என்ன, நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பிடி வாத்தியார் இருந்தார். அவர் வின்சென்ட் அவர் பேர். அவர் பேர் தெரிஞ்சு, நம்ம பேர் மட்டும் அவருக்கு தெரியாம இருக்கணும், அதுதான் நல்லது. அந்த ஸ்கூல்ல நம்ம பேர் தெரிஞ்சிட்டுனா சும்மானாலும் கூப்பிடுவாரு. அங்க எங்களுக்கு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுனா இவர் வாராருனாலே கிரவுண்டில் எவனும் நிக்க மாட்டான். அங்க கேட்டுக்கிட்ட வரும்போதே விசில் அடிச்சுட்டே வருவார். எல்லாரும் எங்க போய் நிக்கணும் தெரியுமா? கிளாஸுக்குள்ள போகணும். இல்லைன்னா நடு வெயில்ல முழங்கால நிக்கணும் கிரவுண்டில். நம்ம முழங்கால நிக்கத பார்க்கிறவனெல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்வான்? அதனால இவர் வர்றதுக்குள்ள எங்க போயிடுவாங்க தெரியுமா? அது இன்னைக்கெல்லாம் பேண்ட், அன்னைக்கெல்லாம் ஆஃப் ட்ரவுசர் தான். அந்த ஊர், அந்த இங்க எல்லாம் நம்ம ஊர்ல மணல் பரவாயில்ல, அந்த ஊர் மணல் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் படிச்ச ஸ்கூல்ல கிரவுண்டில் கல்லு, குறுமல் கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லு கிடக்கும். ஒரு 5 நிமிஷம் நீ முட்டி போட்டுட்டு எந்திரிச்சிட்டனா உன் முட்டில இருந்து என்ன வரும்? ரத்தம் வரும், ரத்தம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் முட்டி உடைஞ்சிருக்கு? எத்தனை பேர் முட்டி உடைஞ்சிருக்கு? முட்டி உடையணும். ஏன் அது நம்ம வாழ்க்கையில் இல்லை? நாங்க இந்த தரங்கம்பாடிக்கு சீகன் பாலுக்கு வாழ்ந்த வீட்டுக்கு போயிருந்தோம். பாசமாவுடைய ரொம்ப நாள் ஆசை. அந்த வீட்டில் நான் போய் பார்த்தா அவருடைய வாழ்க்கை, அந்த 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 தேவ மனுஷன் வாழ்ந்ததான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரயாசப்பட்டு, நம்ம கையில ஒரு நல்ல தமிழ் பைபிள் இருக்குன்னா அவர் பட்ட பிரயாசம். அவரை அன்னைக்கு இருந்ததான அந்த டேனிஷ் அவங்க அவரை அந்த அந்த பட்டணத்தில் இறக்க விடல. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வெயில்ல நிக்க வச்சிருக்கிறான். வெயில்ல அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த பார்த்தோம் நாங்க. ஏன்னா இவர் ஒற்றர் காட்டி கொடுக்க வந்திருக்கான்னு சொல்லி அவர் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதே இடத்துல தான் கர்த்தர் மகிமையான காரியத்தை அவரை கொண்டு கத்த செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதே ஊர்ல அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல தேவாலயம் கட்டி வச்சிருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வீட்டை போய் பார்த்தோம் நாங்க. அவர் உபயோகப்படுத்தின பொருட்களை எல்லாம் பார்த்தோம் நாங்க. அந்த அளவுக்கு அந்த தேவ மனுஷனுடைய தியாகம், அந்த தேவ மனுஷனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, தேவ சமூகத்தில் வீழ்ந்து கிடந்து கதறிதான கண்ணீரின் ஜபங்கள் தான் இன்னைக்கு நம்ம கையில் இப்படிப்பட்டதான ஒரு வேதத்தை கத்த தந்திருக்கிறார். ஆகவே எங்கேயோ ஒரு தேசத்துல பிறந்து வளர்ந்தவன் நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் இத்தனை பிரயாசம் பட்டும் கர்த்தர் அவங்க கைவிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவங்க மறக்கல, கர்த்தரை அவங்க மறக்கல, கர்த்தரும் அவர்களை மறக்கவில்லை. ஆமென். நீ கர்த்தர் சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பாயானால் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், உன் சந்ததியை மறக்க மாட்டார், உன் சந்தானத்தை மறக்க மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பால் கடம்பவனம் என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதர், ஒரு சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, இயேசுவுக்காக இழந்தவன், இயேசுவுக்காக வாழ்ந்தவன், இயேசுவுக்காக கொடுத்தவன் கெட்டு போனதாக வாழ்க்கை சரித்திரமே இல்லை. ஆமென். அப்படியானால் நான் இன்றைக்கு கொண்டு சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசுவை ஆராதிக்க வந்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில நீ அவரை சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து பணிந்து ஆமேன் அல்லேலூயா என் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ளவர், நீர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிப்பாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ தேவ சமூகத்தில் நீ எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறாயோ, எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் மூப்பர்கள் இதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த பூமியில் இருக்கிறது நாம் இதை செய்கிறோமா? ஆமீன் சொல்லுகிறோம், அல்லேலூயா சொல்லுகிறோம். ஆனால் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு
தேவனை துதிக்கிறோமா? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்றால் இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இல்லையே. அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் இது செய்ய நீர் எனக்கு பலன் தாரும். நீர் கற்றுக் கொடுத்ததை நான் செய்யணும். நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தது எதுவோ, பிதாவானவர் எதை சொல்லி குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, பூமியிலே குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய சீஷர்கள். நாம் இன்றைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பாடத்தை, இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசிக்க வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும். இதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. இந்த பூமியில இருக்கிற சபை, இந்த பூமியில அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை வணக்கமாய் என்ன செய்தார்களாம்? தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. மூன்றாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில என்ன செய்யணும்? யார் செய்யணும்? வாசிங்க 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனங்களை வாசிங்க. மேலும் தேவ ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறான். அந்த சத்தம் என்ன? ஊழியரே. ஹலோ, ஊழியரே, அவருக்கு பயப்படுகிறவர்களே, சிறியோரே பெரியோரே, நீங்கள் யாவரும் அவரை. ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? சிங்காசனத்தில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். என்ன சத்தம்? போனா ஓகே, சிங்காசனத்தில். அப்படின்னா இந்த 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 ஆர்டர் பிறப்பித்தவர் யார் தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு, சிறியோரை. கவனிங்க, பிள்ளைகள் தள்ளி உட்காரு, முன்னாடி தள்ளி உட்கார சொன்ன பிள்ளைகளே, பெரியவரே, வாலிபரே, முதியோரே, ஊழியரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? சொல்லுங்க, என்ன செய்யுங்க? அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய், ஆமா, அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அதுல சொல்லுகிறார், வாலிபர், பெரியவர், பிள்ளைகள், இந்த பூமியில இருக்கிற சபையில இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் முதல் பெரியவர்கள் வரை, முதியோர் வரை, ஊழியரே, எல்லாரும் சேர்ந்து யாரை துதிக்கணும்? யாரை துதிக்கணும்? ஆமா, இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பரலோகத்தில் இது நடக்குங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள். எப்பொழுது? எப்பொழுதுங்க? எப்பொழுது? வாலிபர்கள், சிறியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கும் போது, அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் இரைச்சல் போலவும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பெரிய சத்தம், அது இடிமுழக்கம் போன்ற சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமா, அவர் தான் ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் சொல்றாரு, பெரியவரே, சிறியவரே, சிறு பிள்ளைகளே, முதியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிங்கள். இது சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அப்போ பூமியில நாம் செய்கிற இந்த ஆரவார சத்தம், இந்த ஆரவார சத்தம் இருக்குதே, இந்த சத்தத்தை தேவன் அங்கீகரிக்கிறவர். நம்ம அப்படிதான் சொல்லணும். தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜாதி ராஜா. அவர் ராஜ்யபாரம் பண்ண. அப்போ பெரியோரும் சிறியோரும் கர்த்தரை என்ன செய்யணுமா? பரலோகத்தை
தேவனுடைய திட்டம் பரலோகத்தில் நடக்கிறது போல இந்த பூமியில இருக்கிற நாம் செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும், சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கணும், வாலிபர்கள் கர்த்தரை துதிக்கணும், பெரியவர்கள் கர்த்தரை துதிக்கணும். இப்படி துதிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க தெரியுமா? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? 19 அதிகாரம் 7ஆம் வசனம். அதே 7ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. சத்தமா சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணும்? ஏன் சந்தோஷம் தெரியுமா? ஏன் தெரியுமா? கீழே இருக்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். ஐயா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாண நாள். மணவாட்டி யாரு தெரியுமா? மணவாட்டி யாருங்க? நான் தான். அப்படி சொல்லுங்க, நாம் அல்ல, நான் தான். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். மணவாளன் இயேசு, மணவாட்டி ஆகிய நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திருமணம் என்றாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான், அப்படிதானே? கல்யாண நாளை யாரும் மறக்க மாட்டாங்க. கல்யாண நாளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. சந்தோஷம். பர்த்டேனா ஒரு சந்தோஷம். ஆனா அதுக்கெல்லாம் சொல்ல, இங்க ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ உனக்குள்ள சந்தோஷம் வரணும்னா நீ கர்த்தரை துதிச்சாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை துதிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன செய்தார்களா? தேவனை மகிமைப்படுத்தினார், ஆர்ப்பரித்தார்கள். சந்தோஷம். அப்ப தேவனை துதிப்பதினால நமக்குள்ள என்ன உணரும்? சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். உனக்குள்ள சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு. அந்த இயேசு உனக்குள்ள இல்லைன்னா நீ ஆண்டவரை துதிக்க முடியாது, நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆமேன் என்கிற வார்த்தை சொல்ல முடியாது, அல்லேலூயா என்கிற வார்த்தை சொல்ல முடியாது, பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற வார்த்தை உனக்குள்ள வராது. அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த இன்னொரு மனிதனை தூக்கி வெளியே போட்டுட்டு இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி இந்த காலையில நீ உன்னை ஒப்பு கொடுத்து பரலோகத்தில் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமானாலும், ஆண்டவரே இந்த பூமியிலே நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் பின்னால் நாம் போகிற ஒரு கூட்டமாய் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய 14வது வசனத்தை மட்டும் வாசிங்க, ஜெபிக்கலாம். 14ஆம் வசனம், பரலோகத்தில் உள்ள சேனைகள் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, பரலோகத்தில் உள்ள சேனைகள். இந்த பூமியில நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் வெண்மையும் சுத்தவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி அவருக்கு பின்னாலே, ராஜாவுக்கு பின்னால போறாங்க. ஐயா, இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்வது எதற்காக தெரியுமா? இயேசுவை பின்தொடர, இயேசுவுக்காய் வாழ. இயேசு போகும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரும்போது அவரோடு கூட நாமும் இந்த பூமிக்கு கடந்து வர, மத்தியாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த பூமிக்கு வரும்போது நாம் அவரை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டுமானால் இந்த கால வேளையில நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? பரலோகத்தில் செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் இந்த பூமியில திருச்சபையாயிருக்கிற நீங்களும் நானும் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னார்கள். அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி அவர்களை தொழுது கொண்டார்கள். பெரியோரே சிறியோரே மூப்பரே வாலிபரே ஊழியரே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நீடித்து நிற்கும். அவர்களை தொழுது கொள்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவார்களே, ஆனால் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாயிருப்போமே. இந்த காலவேளையில் அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அது பூமியிலும், சொல்லுங்க, இந்த பூமியில வாழுகிற கொஞ்ச காலங்களில் நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிற அந்த மகத்தான காரியங்களை, அந்த மகிமையான காரியங்களை நாம் இந்த பூமியிலே செய்வோமா?
அவரை துதிப்போமா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உங்களுடைய வீடுகளில் இருக்கும்போது சொல்லுங்க. சும்மா இருக்கும்போது வேற எந்த வார்த்தை பேசாம, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் சொல்லுங்க. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல தேவ மகிமை பூமி எங்கும் என்ன செய்யும்? மூடினது போல உங்களுடைய வீட்டை மூடும், உங்க வீட்டை பாதுகாக்கும், உங்க வீட்டை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்க வீட்டின் மேல சத்துரு தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த காலவேளையில நம்மை நிரப்புவதாக. ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்டதான கிருபைகளுக்காக ஏங்கி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையை சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்க சபையை நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தெய்வ கரத்தில் கேட்போமா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால பூமி நிறைந்திருந்தது போல இந்த காலையில் எங்களுடைய சபை தேவ மகிமையினால் நிரப்பப்படட்டும். அதற்கு தேவை முதல்ல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லுங்க. ஓயாமல் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் சொல்லுங்க. பூமி எங்கும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரே, அவர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்று சொல்லுவோம். அவர் வல்லவர் என்று சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர் என்று சொல்லுவோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லுங்க. நல்ல வாயை திறந்தவருடைய நாமத்தை சொல்லுங்க. பரிசுத்தர் சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை தரட்டும், கர்த்தர் விடுதலை தருவாராக, கர்த்தர் விடுதலை தருவாராக. உடைய நாவில் எப்படிப்பட்டதான துதிகள் எழும்புவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, மகிமை வெளிப்படுவதாக. ஓ, மகிமை வெளிப்படுவதாக. நீர் பரிசுத்தர் சொல்லுங்க. வாயத்தர சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவனே நீர் பரிசுத்தர் சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனே நீர் பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். வாயத்தர வருகிறவருமாய் இருக்கிற கர்த்தர், வருகிறவர் வருகிறவர் இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் வாரும். மாய்த்தரும் சொல்லு. இயேசுவே நீர் வாரும், எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக நீர் வாரும். ஆண்டவரே, நீர் வாரும் சீக்கிரமாய். ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட நீர் வருவேன் என்று சொன்னவரே, வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவளாய், நாங்கள் உம்மை துதிக்கிறவளாய், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவளாய். உரபாக சந்தரபலவா ரிபகதரலவா கபரபலவ உதரலவா. ஆவியானவரே, நீர் பரிசுத்தர் என்று சொல்ல கிருபை. நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற கர்த்தர். அவருடைய நாமங்களை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்தது போல இன்னைக்கு தேவாலயம் முழுவதும் தேவாலயத்தின் மஸ்திர தொங்கலால் ஓ தேவ மகிமை நிரப்பப்பட்டது போல இந்த காலையில நிரப்பப்படுவதாக. நிரப்பப்படட்டும். ஆண்டவரே சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மகிமை மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த மகிமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
ஓ ஹalleluya. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த நாளில் நம்மை மூட ஆண்டவருடைய கரத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் பரிசுத்தர் என்று வாய்த்தர சொல்லுங்க. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா, நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா. நீர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை சொல்லுங்க. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை நல்லவர். சொல்லுங்க. நல்லவரே என்று சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இரட்சகர். அவருடைய நாமம் இரட்சகர் என்பதவர் நாமம் அல்லவா? இரட்சகர் என்பதவருடைய நாமம் அல்லவா? ஊரபலபசந்தனா ரீபகதரலபஷகதனடிகதரலபா. இரட்சகரே சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்லுங்க. இரட்சகரே, ரிமகதரா, இயேசு, இயேசு ராஜா. ஆராதனை கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த 4வது வாரம், இந்த 22ஆம் நாளில் தெய்வ சமூகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வருவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் கத்த தந்த கிருபைகளுக்காக கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்கிறதான வேலைகளில் ஆண்டவருடைய கரம், செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒரு நாம மையப்பட கத்தர் பலன் தாரும். நல்ல சரீர சுகபலனை தாரும். ஆண்டவரே, மெயின்லாண்ட் போயிருக்கிறதான பிள்ளைகளை கத்தர் சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். கடந்து போகிறோம். மாறாத கிருபை கூட இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.